நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டரும் கண்டிப்பா நான் வரேன் மைக்கேல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு டேட் கொடுத்தாங்க பாஸ்டர். ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. இன்னைக்கு வேற இடத்துக்கு போய் டிராவல் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு ஓகே மைக்கேல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர் நம்ம டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எஸ்பெஷலி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நான் அதுக்குள்ள பாஸ்டர் கையில கொடுத்துறேன். நம்ம எல்லாரும் பாஸ்டர் வெல்கம் பண்ணிடலாம். எல்லாரும் பாஸ்டர் வெல்கம் பண்ணிடுங்க. வெல்கம் பாஸ்டர். வெல்கம், ஹார்ட்லி வெல்கம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஐயா நான் எப்போ முடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு half an hour எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். கர்த்தராகிய இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ so much for your love. Thanks for inviting me. மைக்கேல் பிரதருக்காக நான் நன்றி சொல்றேன். ஆமா, இந்த ஃபெல்லோஷிப் பத்தி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ உங்க மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த நல்ல தயவுக்காக நான் நன்றி சொல்றேன். அன்பு சகோதரனை வந்து நாங்க ரீசெண்டா பார்த்தோம். அவர் சொன்னது போல அந்த நாட்கள் அந்த லாக்டவுன் பீரியட்ல லாட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் வந்து பூம் ஆச்சு. ஒரு சிலர் வந்து இன்னும் செய்யறாங்க, ஒரு சிலர் பாதியில நிறுத்திட்டாங்க. அப்போ இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நிலைத்தன்மைன்னு சொல்லுவோம். அது வந்து விஷன் இருந்தா மட்டும்தான் அதை நடத்த முடியும். ஸோ அப்ப அந்த தரிசனத்தை அவர் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன். வி லவ் டு சர்வ். லைக் இந்த மாதிரி ஒரு விஷன் பீப்புளோட சேர்ந்து நிற்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்புறம் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்க இஃப் பாசிபிள் உங்களால முடியும்னா நீங்க உங்களுடைய வீடியோஸை தயவுசெய்து நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இஃப் பாசிபிள் உங்களால முடியும்னா, நீங்க பாக்குற நிலைமையில இருக்கீங்க, அதாவது நாங்க பாக்குற நிலைமையில இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். இல்லைன்னா நான் என் லேப் பார்த்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தங்கச்சி நல்லா வர்ஷிப் பண்ணாங்க. திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் தட். நல்லா ஸ்பிரிட்ஃபுல்லா லீட் பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய உயரங்களை ஆண்டவர்களுக்கு தரட்டும். பர்சனலா நம்ம ஆண்டவர் ஆராதிக்காம பப்ளிக்ல ஆராதிக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு தான் பாடுறாங்க, ஆராதிக்க முடியல. ஏன் அப்படின்னா பர்சனலா அந்த தனிமையா ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஸ்நேகம் நேசம் அதுதான் நம்மளை வந்து மற்றவங்களையும் கனெக்ட் பண்ண வைக்கும். ஸோ அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம எடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த தேவன் நம்மை நிரப்பத்தக்கதாக. We welcome you, Father God. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். மனுஷ சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு கூட இணைத்தீரோ, இந்த நாள்ல தேவ சித்தத்தின்படி யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ கர்த்தர் நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, we need your rhema Lord, not human tongue. மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய சத்தம் கேட்கட்டும். நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். முற்றிலுமா நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க நாமம் பிரஸ்தாபப்படுவதாக. ஆண்டவரே, முடிவிலே நாங்க ஜெபிக்கும் போது உடைய பிள்ளைகள் வார்த்தையின்படி தங்களை ஒப்பு கொடுக்க, அதன்படி கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒன்ஸ் அகைன் பிரைஸ் காட். தேங்க்யூ சோ மச் ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கிறதுக்காக, மைக்கேல் அவர்களுக்காக, தங்கச்சி ரீட்டா அவர்களுக்காக தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் கீழ்ப்படுதல் உள்ளவர்கள் அப்படின்றதுனால ஆண்டவர் உங்களை மகிமையாக ஆசீர்வதிப்பாராக. மோர் தேன் த ஹோலினஸ், பலியை காட்டிலும் கீழ்ப்படுதல் உத்தமோ, ஆண்டவர் அதுதான் ரொம்ப விரும்புறாரு. தேங்க்யூ. ஒரு சிலரால முடியாது, அதனால நோ ப்ராப்ளம். நைட் டைம்ல ஒரு சிலர் சாப்பிட்டுட்டே வீடியோ பார்ப்பாங்க, ஒரு சிலர் குப்புறப்படுத்திட்டு பார்ப்பாங்க. அதனால there is no problem. ஏன்னா நம்ம பிரின்சி நடத்துற விமன்ஸ் மீட்ல ஒரு 400 people வராங்க. 475 அந்த மாதிரிலாம் வருவாங்க. அப்ப கடந்த நாட்கள் ஒரு சிஸ்டர் பிரியாணி எடுத்து வச்சு அப்படியே பயங்கரமா சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இது அந்த மாதிரி ஒரு நேரம். இந்த நாள்ல நான் வந்து இடையிலே நிறுத்தி பண்ணிடுவோமான்னு யோசிச்சேன். ஏன்னா ஒரு 8 hours ஜேர்னி டிரைவ். பாண்டிச்சேரியில இருந்து கொஞ்சம் வேகமா ஓடி வந்தோம். 2:30 ஆயிடுச்சு நாங்க இருந்து கிளம்பும் போதே. இவ்வளவு குயிக்கா வந்திருக்க முடியாது, ஆனா ஆண்டவர் கிருபையில ரஷ் பண்ணி வந்துட்டோம். எதுக்குன்னா உங்ககிட்ட உங்களை எல்லாம் பார்த்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. சகோதரன் கடந்த நாட்கள்ல கேட்கும் போது ரீசெண்டா எங்களால அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கமிட் பண்ண முடியல. அன்லெஸ் அது தெய்வ சித்தமா இல்லைன்னா நான் வந்து சும்மா ஓகே சொல்றதும் இல்லை. இப்போ ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். ஆண்டவரோட ஒரு நேர்த்தியான வழியில நடத்துறதான்னு விசுவாசிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கான ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஸோ இதனால ஐ வாண்ட் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டோரி, ஒரு குட்டி கதையோடு கூட இந்த நாள்ல சேமனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பேசட்டும். ஏன்னா தாகம் உள்ளவர்கள் மேல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய தண்ணீரை ஊற்றுகிறார். ஆமென். ஸோ வார்த்தை
யாருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசணுன்றவர்களுக்கு உண்மையாவே பிரயோஜனமா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே இந்த அற்புதம் செய்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் கேட்பாரு, இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God. நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு முதல்ல ஆண்டவர் கேட்பாரு. அப்புறம் நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்பார். இது ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் மெஜாரிட்டி ஆஃப் த மிராக்கிள பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருக்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஸோ அதனால இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு பேர்டன் ஆண்டவர் மேல இன்னைக்கு கொடுத்தாரு. அப்போ இது யாருக்காக, எனக்கா அப்படின்னு நான் யோசிக்கும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவர் பேசின வார்த்தைனா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யூ, உங்களுக்காக தான். அதனால ஆண்டவர் இந்த நாள்ல பேச போகிற வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரே ஒரு குட்டி கதையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்னது போல ஒரு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நீங்க வந்து அமேசான் கார்டு, நீங்க அமேசான் சைட்டு தான் உங்களுக்கு தெரியும், கார்டு தெரியுமான்னு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த கார்டு இதுல நடந்த ஒரு ஸ்டோரி. திஸ் இஸ் ஸ்டோரி. இது வந்து ஒரு ஒரிஜினல் விஷயம் இல்லை, நடந்த ஒரு கதை. கொஞ்சம் நீங்க கவனமா கேளுங்க. ஒரு குக்கு பேர்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குக்கு பேர்ட். குக்கு பேர்ட்னா என்னது? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி நிறைய பேருக்கு தெரியும். சிட்டுக்குருவி உங்களுக்கு தெரியும், பார்த்தா ஒரு 13 கிலோ இருக்கும் இல்லையா? உருண்டையா பெருசா இருக்கும் இல்லையா? ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க, சிட்டுக்குருவியா யாரு அப்படின்ட்டு. இருக்கிற பேர்ட்லயே மிகவும் சிறிய பறவை எது அப்படின்னா சிட்டுக்குருவி தான். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இன்ச் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப ஸ்மாலான ஒரு பேர்டு அது. சரி, அநேக விலங்குகள் வந்து அமேசான் ரிவருக்கு நடுவுல 2 பக்கமும் பிரிந்திருக்கிற காடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில ட்ரையா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து நல்ல செழிப்பா இருக்கும். செழிப்பா இருக்கிற பகுதியில தான் எல்லா விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுல திடீர்னு ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, அந்த ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீ பற்றி கொள்கிறது. இந்த காட்டு தீ பற்றி கொள்கிறது நிமித்தமா என்ன ஆயிருது, இப்ப எல்லா விலங்குகளும் வேற வழியே இல்லை, இந்த ரிவரை கிராஸ் பண்ணி நீந்தி பக்கத்துல இருக்கிற ட்ரை பிளேஸ்க்கு வரணும், காஞ்சு போன ஏரியாவுக்கு வரணும். அதனால எல்லாம் நீந்தி இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய காடு, மில்லியன் கணக்குல இருக்கிற ஸ்கொயர் ஃபீட்ல கணக்குல இருக்கிற மிகப்பெரிய காடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் அங்கிருந்து நீந்தி ஒரு பக்கமா வந்து வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, சிங்கம், புலி, யானை, கரடின்னு மிகப்பெரிய விலங்குகள்ல இருந்து சிறிய விலங்குகள் வரைக்கும் எல்லாம் ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு கூட நம்ம இவ்வளவு வருஷம் அதுல இருந்தோமே, இப்ப எரிந்து கொண்டிருக்கிறது, எங்க போவோம்னு பார்த்து கொண்டிருக்கும் போது நான் சொன்ன இந்த குக்கு பேர்ட், சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தன்னுடைய அழகுனா அதனுடைய வாயினால வேகமா போய் அந்த அந்த அமேசான் ரிவர்ல போய் தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டு போய் அந்த எரிகிற நெருப்பின் மேல போட்டு வந்துட்டே இருக்கு. இது எப்படி என்னன்னு சொல்றது, நீங்க யோசிச்சு பாருங்க. கடல்ல போய் நீங்க வந்து ஒரு 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 டம்ளர் உங்க வீட்டுல இருந்து மினரல் வாட்டர் எடுத்துட்டு போய் ஊத்துற மாதிரி, சரியா? இப்போ அது வந்து அவ்வளோ பயங்கரமான தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதோட குட்டி வாய், இதுவே சின்னதா இருக்கும், 3 இன்ச் தான் இருக்கும். அந்த வாய் எவ்வளவு பெருசு இருக்கும், அதோட குட்டி. அப்ப அதுல இருந்து ஒரு எடுத்து போனா 3 டிராப் தான் இருக்கும் அதுல வந்து, சரியா? 3 டிராப் தான் இருக்கும், நாட் ஈவன் 1 ml கூட இருக்காது. அந்த தண்ணியை போய் அதுல போட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு மல்டிபிள் டைம்ஸ் இதை பண்ணிட்டே இருக்கு. அப்போ இது ஸ்டோரி தான், சரியா? உண்மை சம்பவம் இல்லை. அப்போ சிங்கம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, யானை எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. அப்போ சிங்கம் வந்து இங்க வா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு, இவ்வளவு பெரிய யானை, இவ்வளவு பெரிய தும்பிக்கை வச்சுட்டு அதனாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவ்வளவு பெரிய கூட்டமா அமர்ந்து நாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், நீ குட்டியோண்டா இருக்கிற, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சேன். நீ அணைச்சிட முடியுமா அந்த தீய? நீ இங்க இருந்து மேல அதை விடும்போதே அதை எவாபரேட் ஆகிடும், நாட் ஈவன் அது கீழே கூட போய் ரீச் ஆகாது அப்படின்லாம் அதை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணும்போது அந்த குக்கு பேர்ட் வந்து சொல்லிச்சான், சிட்டுக்குருவி, ராஜா அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த இந்த காடு இல்லையா, அது எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கு. நான் என் பகுதியில ஒரு ட்ரை கூட நான் பண்ணாம அதை விட்டுட்டு என்னால போக மனசு வரல. அதனால என்னால என்ன முடியுமோ ஐம் டூயிங் தட், நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப போயிருச்சான். பார்த்த எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப அவமானமா இருந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வர்றது, இந்த நாட்கள்ல வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். See, we have everybody have a calling and responsibility. உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் ஆண்டவர் ரட்சிப்பை ஏன் வச்சிருக்கிறாருன்னா, யூ ஹாவ் அ பர்பஸ். மிகப்பெரிய நோக்கத்திற்காக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து முன் கொடுத்திருக்கிறார். சும்மா ஏதோ நம்ம ஒரு உலக வேலையை பார்த்துட்டு சும்மா நார்மலா எல்லாரும் போலவுமே வந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழ இல்லை, சரியா? இப்ப நீங்க வந்து ஒரு டீனேஜ்ல இருக்கீங்கன்னா, 10th படிக்கிற பையனை வந்து அடுத்து கேட்பாங்க, நீ என்ன குரூப் எடுக்க போற, எவ்வளவு மார்க் எடுத்த அப்படின்னு கேட்பாங்க.
உடனே இவன் ஒரு மார்க் எடுத்து யாரோ அவன் ஃப்ரெண்டு சொல்ற ஒரு குரூப் எடுத்து 2 பேர் சேர்ந்து ஒண்ணா படிப்பாங்க. நாளைக்கு அது பிரயோஜனம் இல்லைன்றது படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், படிச்சு முடிக்கும் போது இல்லையா? அப்புறம் +2 போயிடுவாங்க. +2 போனோடனே என்ன மார்க் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் எந்த காலேஜ்ல சேர்க்க போறீங்க, நீங்க காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்ப கல்யாணம் இல்ல எப்ப வேலை அப்படின்னு வந்துட்டே இருக்கும். வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தை எப்ப ஸ்கூல்ல சேர்க்க போற அப்படின்ட்டு அடுத்தடுத்து நமக்கு ஒரு ஒரு நார்மலான லைஃப், ஒரு ஒரு வழக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பூமி நம்மள ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கும். ஆனா சி யூ ஹாவ் ஒரு உங்க மேல ஒரு மிகப்பெரிய காலிங் ஆர்டர் வச்சிருக்கிறார், ஒரு அழைப்பு இருக்கிறது. நீங்க அதை ரியலைஸ் பண்ணணும். ஸோ நோ யுவர் கெப்பாசிட்டி, யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர். நீங்க யாருன்றத ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு காண்பிக்கணும்னு விருப்பப்படுகிறார். நீங்க யார் அப்படின்னா நமக்கு தெரியும், we are blessed. நம்ம இன்னைக்கு அந்த வசனத்தில் போட்டிருக்கிறபடி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரி, ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் ஆண்டவர் நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிறார், இந்த அபிஷேகத்தை உங்க மேல ஏன் ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னா, அது ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும்னே. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த டயலாக் கேட்டிருக்கீங்களா, என்ன செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நான் வந்து குட்டி பையனா இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது எங்க சர்ச்ல ஒரு தாத்தா இருந்தார். அவர் தாத்தாவா இப்ப இருக்கிறாரு, அப்போ அங்கிளா இருந்தார். அவர் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் தம்பி அப்படின்வாரு. அப்புறம் நாட்கள் ஆனது, நான் வாலிபன் ஆனேன். அப்பயும் அவர் வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்பயும் என்னை பார்க்கும்போது ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்வாரு. அப்புறம் எனக்கு திருமணமாச்சு, நான் குடும்பமா ஊழியம் பண்ணி எல்லா இடங்களுக்கும் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு தடவை ஒரு கடையில பார்த்தேன். பார்த்துட்டு, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னாரு. ஆக மொத்தம் இன்னும் ஒண்ணும் செய்யல. ஏன்னா என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல. யூ ஆல்வேஸ் சேயிங் ஏதாவது செய்யணும். இந்த இந்த டயலாக் ஒருவேளை நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஐம் சாரி. என்ன செய்யணும்னு தெரியாம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. கிச்சன்ல போய் உங்க அம்மா, நான் இன்னைக்கு ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சாப்பிட முடியுமா? வாய்ப்பே இல்லை இல்லையா? இன்னைக்கு நான் ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? வீட்டுல சண்டை தான் வரும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், வயசானதுக்கு அப்புறம் நான் வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். தப்பு இல்லை. ஆண்டவர் ஒரு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. 30 வயசுக்குள்ள உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னா, யூ ஆர் சோ 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 பிளெஸட். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இன்னும் நீங்க பிளெஸட். ஏன்னா இந்த நாட்கள் திரும்ப உங்க லைஃப்ல என்னைக்குமே கிடைக்காது. இந்த லெஷர் டைம், இப்படி ஒரு ஒரு ஃப்ரீயான நாள், ப்ரெஷர் இல்லாத ஒரு டைம் வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. இந்த நாட்கள்ல யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறீர்களோ, பிடிச்சுக்கிறீங்களோ, இவங்க மேலதான் ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளை வைக்க காத்திருக்கிறார். ஸோ நீங்க நல்லா கவனிச்சுங்க. வேதத்திலையும் சரி, இன்னைக்கு பிரபலமா இருக்கிறவர்களும் சரி, வாலிப நாட்கள்ல தங்களுடைய முக்கியமான நாட்கள்ல தேவ சமூகத்துல செலவிட்டது நிமித்தம் இன்னைக்கு பிரகாசிக்கிறார்கள். பிரகாசிக்கிறதுனா என்னன்னா, ஒரு 1,00,000 பேருக்கு கிளியர் அக்கேஷனா யாரும் தெரிஞ்சிருக்கிறது இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறது தான், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறது தான். தேவ பிரசனம் நீங்க ஒரு ஊழியத்தை செய்யும் போதோ, ஆராதனை செய்யும் போதோ, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போதோ, கிரியை செய்யறது தான் பிரகாசிக்கிறது. அது இல்லாம மல்டிபிளா நிறைய பேர் உங்களை வந்து இங்க வந்து புகழலாம், இகழலாம், இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை. பயங்கரமா உங்களை தூக்கி பேசினாலும் நீங்க உடனே பயங்கர ஹைப்புக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி யாராவது உங்களை வந்து நீலாம் ஒரு ஆளு, உன்னையெல்லாம் கூப்பிட்டு யூஸ் பண்றாங்களேன்னு சொன்னாலும் நீங்க அதை பெருசாம எடுத்துக்க கூடாது. ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறாரா, கர்த்தர் சொல்றது செய்றீங்களா, அது மாத்திரம் போதுமானது. அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஸோ அதனால உங்க காலிங்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா போதுமானது. ஸோ இந்த நாட்கள்ல வந்திருக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப பிரத்யட்சமா பேசினாரு. நான் இங்க இருக்கிற ஒரு சிலரை ஃபுல் டைமா நான் அழைக்கிறேன். மல்டிபிள் டைம்ஸ் நான் பேசிட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு வந்து இன்னும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், இல்ல நான் ஏதாவது பண்றேன், வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துட்டு வரேன், ஐ டோன்ட் நோ யாருலாம் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் கார்ல வரும்போதே வந்துட்டு தியானிச்சுட்டு வந்தோம், நானும் பிரின்சி பேசிட்டு வந்தோம். அப்ப ஆண்டவர் என் இருதயத்துல சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உன் கருத்துல எடுத்து, அதாவது விசுவாசியா இருக்கும்போது ஆண்டவர் தோல்ல தட்டி, நடடா நான் கூட இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தோல்ல தூக்கி வச்சு அவரே நடப்பார். இதை வந்து பர்சனலா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால இங்க இருக்கிற ஒரு சிலர் ஆண்டவர் வந்து தன்னுடைய அம்பரா துணியில இருக்கிற அம்புகளா பயன்படுத்த போறாரு. ஹீ கான டைரக்டிவ். அவர் உங்களை டைரக்ட் பண்ணணும், நீங்க அதுக்கு விட்டு கொடுங்க. நீங்களா எதுலையாவது போய் நான் குதிச்சு போய் அதுல குத்த போறேன் அப்படின்லாம் போனா எங்கேயாவது போய் கீழே விழுந்துட்டு இருப்போம். ஏன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து, நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அம்பு வில் இது ரெண்டுக்கும் வந்து முக்கியமான பார்ட் இருக்கு இல்லையா? வில் இல்லாம ஒரு அம்பை ஒரு வேடனால எய்ய முடியாது, மார்க் பண்ண முடியாது, டார்கெட் பண்ண முடியாது, செலுத்த முடியாது. அப்போ இங்க நம்மள வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் ரெடி பண்ணுவாரு. எத்தனை பேர் வந்து பார்த்திருக்கீங்க, அட்லீஸ்ட் நேரம் பார்க்கலனாலும் படத்துலயாவது பார்த்திருப்பீங்க, வில் இருக்கும், வில்லுல அம்பு வச்சு பின்னாடி இழுப்பாங்க.
இது எந்த அளவுக்கு ப்ரெஷரா பின்னாடி இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது ஸ்பீடா போகும், தூரமாகவும் போகும். இங்க ஒரு சிலருக்கு வந்து ஆண்டவர் வச்சு உருவாக்குவாரு, பின்னாடி இழுத்துட்டே இருப்பார். இப்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல போனோம் அப்படின்னா லைட்டா இழுத்தா போதும். ஒரு சிலர் வச்சு செய்வார், பிடிச்சி இன்னும் இழுத்துட்டே இருப்பார். ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா, நீ போக வேண்டிய தூரம் பெருசு, யூ ஹேவ் டு கோ லாங் வே. அதனால இன்னும் இழுத்துட்டே இருப்பார். இல்ல முடியல ஆண்டவர் என்னால, தயவு செஞ்சு விட்டுருங்க, என் கூட இருக்கவனா நல்லா ஜாலியா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, ஆமா நமக்கு தான் நடக்கும். ஏன்னா யூ ஆர் சோசன் ஃபார் த ஆர்மி ஆஃப் காட், யூ ஆர் நாட் ஜஸ்ட் நார்மல் பீப்புள். சாதாரண மனுஷன் இல்ல, ஏதோ ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு வர்ற ஆள் கிடையாது. நீங்க ஒரு திரள் சேனையை நடத்துகிறதற்காக கர்த்தர் பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். ஸோ யூ ஹாவ் அ பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா நீங்க இப்ப இருக்கிற ஒரு சின்ன கேங்கோ, ஒரு 10 பேர் உங்களை பார்த்து சிஸ்டர் சூப்பர் பிரதர் வேற லெவல் அப்படின்லாம் இதுக்காக இல்ல. கிங்டம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க எதிர்பார்த்திராத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் தரப்போகிறார். அதுக்கு ஆயத்தப்படுத்துறது தான் ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தைகள் என்ன இடத்துல தந்தார். இஃப் பாசிபிள் யாராவது, இஃப் யூ ஹேவ் அ பைபிள் இன் யுவர் ஹேண்ட்ஸ், உங்க கையில வேதம் இருந்ததுன்னா யாராவது எனக்காக வாசிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முக்கியமான ஒரு வசனம், எனக்கு வேதத்துல என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வேர்ட்ல இதுவும் ஒண்ணு. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் என்ன இருக்குன்னா, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டாலும் முடிசூட்டப்பட்டான். மேலும் ஒருவன், தேங்க்யூ, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு 10 பேர் ஓடுறோம். எத்தனை பேர் நீங்க அத்லெட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, இல்ல அட்லீஸ்ட் ஓடுறத பார்த்தாது இருந்திருப்பீங்க. இப்ப நான் ஓடிட்டே இருக்கும்போது என்னோட ட்ராக் வந்து லாஸ்ட் ட்ராக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. இப்போ மைக்கேல் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து லாஸ்ட் 10th ட்ராக்ல ஓடுறேன். யூஸ்வலா அந்த ட்ராக் வந்து ரவுண்டா இருக்கும், இல்ல ஓவல் ஷேப்ல இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து எப்படி இருக்கும்னா பெருசா இருக்காது, எப்படி இருக்கும்னா சின்னதா இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற ட்ராக் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப பெருசா எது இருக்கும்னா டிஸ்டன்ஸ்ல இந்த லாஸ்டா இருக்கிற ட்ராக் தான் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா எல்லாரும் ஓடுற தூரம் ஒண்ணுதான். அது எப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த சின்னதா இருக்கிற ட்ராக்குடைய மார்க் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கும். பெருசா இருக்கிற ட்ராக், லாஸ்டா இருக்கிற ட்ராக் இருக்குல்ல, அதோட மார்க் வந்து முன்னாடி இருக்கும். அப்போ ஓடும்போது எல்லாரோட அந்த அந்த டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சின்ன வட்டம் சின்னதா இருக்கிறதுனால அதனுடைய தூரத்தை வேற விதத்தை அளந்து வச்சிருப்பாங்க டேப் வச்சு. ஆனா இப்ப நான் தூரத்துல இருந்து என்னோட பொசிஷன்ல இருந்து நான் பார்க்கும்போது நான் வட்டத்தை தான் பாக்குறேன். ஏன்னா நான் லாஸ்ட்ல இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் வட்டம் தான், என் லைஃப் தெரியுது, அவனோட லைஃப் தெரியுது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்க முதல் இதுல ஓடுற ஒரு நபரை பாக்குறேன். நான் வந்து அவர் எப்படி இப்போ வந்து சின்ன வட்டம், அவருக்கு டக்குன்னு ஓடிடலாம், சூப்பரா பேர் வாங்கிடலாம், சீக்கிரமா ஓடி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவரோட தூரம் வேற. 2 பேரோட டிஸ்டன்ஸ் ஒண்ணுதான். ஆவிக்குரிய ஓட்டத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எல்லாம் கிடையாது. ஓடி முடிச்சா எல்லாருக்கும் பிரைஸ். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை பாதியிலேயே அந்த பக்கமா ஓடிட்டேன், இந்த பக்கமா ஓடிட்டேன்னு சொல்லல, ஓட்டத்தை முடித்தேன். ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் we can inspire people. நீங்க மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யணும், இப்படி வைராக்கியமா நிக்கணும், இப்படி விசுவாசமா இருக்கணும், இப்படி கிரைய செலுத்தணும்ட்டு. ஆனா யாரையும் இமிட்டேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தாடி வச்சுக்கணும். இமிட்டேஷனுக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் தான் டிஃபரன்ஸ். ஊழியத்துல நீங்க நிறைய பேர் வந்து, ஆனா ஒரு சாங் போட்டா நீங்க பயங்கரம் வந்துட்டீங்கன்னா இதே மாதிரி நானும் போடுறேன், அதுக்கு முன்னாடி அவர் பயங்கரமா சட்டைக்கிலேயே ஊழியம் பண்ணிருப்பாரு. ஆனா இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ இந்த சாக்ரிஃபைஸ் ஒன்று இருக்கு பாருங்களேன். ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கும். ஊழியத்துக்கு நீங்க வந்து 10 வருஷம் ஆண்டவர் உங்களை பயங்கரமா நோட்டீஸ் பண்ணுவார், பார்த்துட்டே இருப்பார். பல போராட்டங்களையும் பல தேவைகளையும் ஆண்டவருடைய அனுப்பி என் பிள்ளை என்ன பண்றான்னு பார்ப்பார். இந்த நாட்கள்ல நீங்க ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நின்னுட்டீங்கன்னா, விசுவாசத்துல உறுதியா நின்னுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து ரீப்பிங் டைம் தான், சோவிங் டைம் பெருசா இருக்காது. ஆனா இந்த 10 வருஷத்துல ஒரு சிலர் வந்து நிறைய மனுஷனே சார்ந்து வாழ்ந்துருவாங்க. நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஏதாவது ஒரு நீடு, ஒரு 1000 ரூபாய் நீடுனாலும் உடனே யாரு தங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, யாரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, உடனே அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமானே அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் செய்யாத ஒண்ணு நான் எப்பவுமே நான் ப்ரீச் பண்றது இல்லை, யாருக்கும் சொல்றதும் இல்லை. இது வாலிபர் கூட்டன்றதுனால நான் ரொம்ப வந்து ஒரு 12 பாயிண்ட் எடுத்து வச்சு உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் பேசி அப்படி மொக்க போட விரும்பல. நான் வந்து ஒரு அண்ணனா நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தான் நான் இன்னைக்கு ஆசைப்படுறேன். அந்த பேர்டனை நான் வந்து ஐ வாண்ட் ஷேர் வித் யூ ஆல்.
இன்னும் இந்த ஓட்டத்துல வந்து இப்ப நான் லாஸ்ட்ல இருக்கிறேன், மைக்கேல் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒன்னே மாதிரி செட் கோன்னு சொன்ன உடனே நான் ஓட ஆரம்பிக்கிறேன். இப்ப எனக்கு என்னன்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஓடுறோம். இப்ப என்ன பண்ணலாம், அந்த 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 ரவுண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நான் வந்து 10th இருந்து நேரா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டேன். வந்து இப்ப ஓடுறேன். ஓடி அந்த ரிப்பன் லாஸ்டா இருக்கு, அந்த டெட்லைன், அதுல ஓடி நான் வந்து இடிச்சிடுறேன். இப்ப அதை முட்டும் போது நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, கேலரியில இருந்து எல்லாம் எழுப்பி நின்று எனக்கு கை தட்டணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒருத்தனும் கை தட்டல. ஏன் அப்படின்னா, நான் ஓடின ஓட்டம் யாரோடதுன்னா மைக்கேல் பிரதரோடது. என் ஓட்டத்துல என்னோட ட்ராக் இப்ப எம்டியா இருக்கு. ஏன்னா நான் அங்க இல்ல, இங்க வந்துட்டேன். சோ சி, இங்க யூ ஹாவ் அ காலிங். இப்ப செகண்ட் தான் இவர் ஓடி வராரு. யாரு? ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருக்க நபர் வந்து எனக்கு அப்புறம் ஓடி வராரு. அவர் ஓடி வரும்போது அந்த ரிப்பன் கூட இல்ல, ஏன்னா நான் எடுத்து இடிச்சு காலி பண்ணிட்டேன். இப்ப அவர் ஓடி வராரு. அவர் அந்த பிளேஸ கிராஸ் பண்ணும்போது மொத்த கேலரி எழுமி நின்று கை தட்டுது. ஏன்னா சட்டத்தின்படி இவர் தான் ஓடினாரு, நான் ஓடல. இன்னைக்கு உங்க மேல ஒரு அழைப்பை கத்துற வச்சிருக்கிறாரு. நீங்க யாரையும் காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஹாவ் அ ஓன் காலிங், யூ ஹாவ் அ ஓன் ரைச்சஸ்னஸ், யூ ஹாவ் அ ஓன் பாத். உங்களுக்குன்னு தனியான ஒரு சிறப்பான அபிஷேகத்தையும் அழைப்பையும் பாதையை ஆண்டு வச்சிருக்கிறார். இதை நீங்க ஒரு நாள் மறந்துடவே கூடாது. ஒரு மோசே, ஒரு தாவீது, ஒரு ஆபிரகாம், ஒரு லியோ ராகேஷ், நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க, சரியா? சோ உங்களை கொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணதை உங்களை கொண்டு மட்டும்தான் ஆண்டவர் செய்ய முடியும், செய்வார். இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்து செய்ய மாட்டார். யூ ஹாவ் டு டூ தட். ஆண்டவர் உங்களை கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணி இதை உங்களை கொண்டுதான் செய்வேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை உங்களை கொண்டுதான் செய்வார். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நான்லாம் பண்றது யாருக்குமே தெரியல நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும், ஒரே ஒரு விஷயத்த நீங்க நல்லா பார்த்துட்டோம். ஒரு கண் உங்க மேல நோக்கமா இருந்து கொண்டே இருக்கிறது, அப்பாவோட கண். அவர் பார்த்துட்டே இருக்கிறார். எப்பவுமே வந்து நீங்க ரிவார்டுக்காக வேலை செய்யாதீங்க. ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது பார்க்கணும்னு நன்மை செஞ்சோம்னா அது மாதிரி ஒரு அப்பிரயோஜனமான ஒண்ணுமே இல்லை. யார் உங்களை பார்த்தாலும் பார்க்கலனாலும், நான்லாம் வந்து என் சர்ச்சில் நான் வந்து பில்டப் கொடுக்கல. நான் உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். வேதத்துல இருந்து நான் மோசே தாவீதுன்னு ஒரு விஷயத்த படிச்சுட்டு வந்து பேசுறது நல்லது. அதே சமயத்துல நான் பண்ணதை உங்ககிட்ட சொல்லும் போது யூ ஹாவ் டு ட்ரை தட். நீங்களும் அதை செய்யலாம். சர்ச்சில் ஏர்லி மார்னிங் 4 o'clock போய் ஹார்ன்ல பாட்டு போட்டு விட்டுட்டு ஒரு அதிகாரத்தை வாசிச்சு அந்த ஊர் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் எனக்கு. இது பல ஆண்டுகள் நான் அதை பண்ணேன். அதை யாரு கேட்டா யாரு கேட்கலன்னா எனக்கு தெரியல. ஆனா இதை தெய்வம் பார்த்துட்டே இருந்தாரு. அதே மாதிரி அந்த சர்ச்சை கிளீன் பண்றதா இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் செய்யறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு யாராவது பார்த்து பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் இல்லை. அது மாத்திரம் இல்லை, எந்த ஊழியர் கூப்பிட்டாலும் உடனே பிரதிபலனே எதிர்பார்க்காம ஓடிடுறது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து கணக்கு வைக்கிறதுல நமக்கு தான் வந்து பெருசா கணக்குல வீக் இல்லை. அவர் வந்து இஸ் வெரி பெர்ஃபெக்ட் காட். எல்லாவற்றையும் ரொம்ப நேர்த்தியா நோட் பண்ணிட்டே இருப்பாரு. உங்க இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்க செய்யற ஊழியமா இருந்தாலும் சரி, சின்ன வேலையா இருந்தாலும் சரி, உங்க உண்மைய உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, ஏதோ இதை செய்றீங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. 10 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் பயங்கரமா சீன் போடுவாரு. நீங்க சும்மா அமைதியா இருந்த போது நீங்க ஒண்ணுமே பேச வேண்டாம். அபிஷேகம் நீங்க யாருன்றது வெளிப்படுத்து. ஆமா, நீங்க உங்களை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூ வாண்ட் ப்ரூஃப் யுவர் செல்ஃப். நான் யாரு தெரியுமான்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் யாருன்றத உங்க மூலமா அவர் நிரூபிப்பார். சோ சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்கணும்னா பி ஹம்பிள் யுவர் செல்ஃப். தாழ்மையா மாத்திரம் இருந்துரு. தாழ்மையா நடிக்கக்கூடாது. ஒரு சிலர் தாழ்மையா இருக்கிறதே பில்டப்பா பேசிட்டு இருப்பான். நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையா இருப்பேன். அதுக்கு பேரு ஹம்பிள் பிரைடுன்னு நான் பேர் வச்சிருக்கேன். தாழ்மையான பெருமை. அதனால அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. பி சிம்பிள். நீங்க நான் ரொம்ப நார்மலா இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டு போயிட்டே இருப்பார். ஆமா, 4 பேர் வந்து பயங்கரமா அப்படியே மேல இருந்து ஆவியை கீழே இறக்கிட்டு இருக்கும்போது நீங்க போய் சும்மா நின்றுட்டு ஒரு சாஃப்டா ஒரு சாங் பாடினாவே தெய்வம் வந்துருவார். முடிஞ்சு. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு ஃபாதர் பெர்க்மேன்ஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட ஒரு ரொம்ப வாலிப நாட்கள், இப்பயும் வாலிபர் தான். அந்த நாட்கள் ஒரு 15+ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மதுரையில ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்குது சிஎஸ்ஐ கிரவுண்ட்ல. அப்ப நான் ஃபாதர் பெர்க்மேனுக்கு கீபோர்டிஸ்டா இருந்தேன். நான் ஒரு 15 வருஷம் அவருக்கு கீபோர்டிஸ்டா இருந்தேன். அந்த நாட்கள்ல எனக்கு முன்பதாக வந்து ஒரு ஃபாதர் வர்றதுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர், பிரபலமான ஒரு ஊழியர், பயங்கரமா அனாயிட்டிங்ல ட்ரை பண்றாரு, பயங்கரமா பாடுறாரு, பயங்கர ஃபாஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் பாடுறாரு. அப்ப அவருக்கு ஒரு பெரிய மியூசிக் டீம் மொத்தமா இருக்கு. ஒரு 4 கீபோர்டிஸ்ட் இருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, கொயர்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் மேல இருக்காங்க. மிகப்பெரிய ஸ்டேஜ் அது. வந்திருந்த கிரௌடு ஒரு 15,000+ பீப்புள் இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஃபாதர் வரப்போறாங்க, அதனால நான் முன்னாடியே போய் இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு அது செஷன் அப்படின்றதுனால பயங்கரமா பண்ற ஜனங்கள்லாம் யூத் மீட்டிங் வேற. அதனால வந்து பசங்க எல்லாம் கல்லூட்டி எறிகிறது, விளையாடுறது, இப்படி போயிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் ட்ரிசில் ஆச்சு, மழை தூர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் அங்கங்க போய் ஓரமா நின்றுட்டாங்க. க்ரௌட் எல்லாம் கொஞ்சம் கலைய ஆரம்பிச்சிருச்சு.
அப்புறம் இந்த நம்பர் முடிச்ச உடனே ஃபாதர் வந்துட்டாங்க. வந்த உடனே நான் கீபோர்டு போயிட்டேன். அப்பா வந்து அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல. ஏசு ஏசுனார். அப்படியே அங்கங்க நிக்கிற மொத்த crowd முன்னாடி வந்துருச்சு. எல்லாம் கண்ணை மூடிட்டு அழுதுட்டு பாட்டு பாடுறாங்க மழையில. இது என்னன்னு சொல்றது? ஏன்னா எப்பவுமே ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல அவரே உயர்த்தி கொண்டிருக்கிறதுக்கும் ஜனங்களுக்காக மைக் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்கு. மைக் வந்த உடனே பயங்கரமா குதிப்பாங்க. இதே நபர் நீங்க தனியா விட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, சைலண்டா நிப்பான். அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரி நீங்க இருக்க வேணாம்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நீங்க வந்து இந்த லைம் லைட்டுக்காக எல்லாம் ஆசைப்படாதீங்க. தேவ சமூகத்துல தனியா நீங்க உருவாயிட்டே இருங்க. ஆண்டவர் வந்து ஒரு நாள் உங்களை நிறுத்துவார்ல, அந்த உயர்வை ஒருத்தனை தடை செய்ய முடியாது, கீழே இறக்கவும் முடியாது, அன்லெஸ் நீங்க இறங்குறது வர. ஆண்டவர் உங்களுக்காக இங்க இருக்கிற ஒரு சிலர் மேல விசேஷத்தை கிருபை வச்சிருக்கிறார். விசேஷத்தை வரங்களை ஆண்டவர் தரப்போகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வந்து உங்களை ரிமார்க்கபிள் மினிஸ்ட்ரி பண்றதுக்கு அழைச்சிருக்கிறார். ஸோ அதனால யூ ஷுட் நோ யுவர் காலிங். உங்க கால் என்னன்றதை தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டெப் இன் பண்ணுங்க. ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்க மேல உங்களை விசேஷமா யூனிக்கா ஆண்டவர் நடத்துவார். நாட் லைக் இப்படி அவர் மாதிரி இவர் மாதிரிலாம் இல்லை. யூ ஹாவ் அ ஓன் கால். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுல தேவன் வெளிப்படுவார். ஆண்டவர் அப்படி நடத்துவார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19, 20, 21 வசனம் 19, 20 வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நான் வாசிக்கிறேன். தேங்க்யூ. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதுல இந்த 19th verseல ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து. ஸோ உங்களுக்கு ஆண்டவர் வந்து சொல்ற முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சீஷராக்குங்க, அப்புறமா ஞானஸ்நானம் கொடுங்க. நான் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். உங்க லைஃப் ஸ்டைல் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் காலேஜ் டேஸ்ல எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு பெருசா கிடையாது. ஆண்டவர் வந்து என்னை பாதுகாத்து கொண்டார். நான் வந்து போய் இந்த என்ன சொல்றது, அது சிகரெட் இந்த மாதிரி இந்த தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி பசங்கள்ல கூட எல்லாம் சேர்ந்தது கூட கிடையாது. எனக்கு வந்து பெருசா வேலையா ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப நான் பாட்டுக்கு தனியா போவேன், காலேஜ் போவேன், முடிச்சுட்டு வந்துடுவேன். நைட்ல வந்து மணிக்கணக்கா தேவ சமூகத்துல உட்காந்து ஆராதிக்கிறது வழக்கம். ஒரு 10 மணிக்கு போனா மார்னிங் 4:35 வரைக்கும் ஆராதிப்பேன். அதுக்கப்புறம் தூங்கி 9 o'clock எழும்பி காலேஜ் போவேன். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீனா இருந்துச்சு அநேக நாட்களா. இந்த நாட்கள் தான் நான் உருவான நாட்கள். ஏதோ அப்போ போட்ட ஸ்விட்ச் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டு இருக்கு. அப்பெல்லாம் வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. ஏன் வாங்கி கொடுத்தாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆசை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும். அப்புறம் இந்த தபைலெல்லாம் எல்லாரும் வாசிப்பாங்க. எனக்கு தபைலெல்லாம் கிடையாது, சும்மா குடத்தை தட்டிட்டு இருப்பேன். பயங்கரமா அதுல தட்டி தாளெல்லாம் போட்டு ஃபேமிலி ப்ரேயர்ல தாளம் போடுறது வழக்கம். ஆண்டவர் இப்படி பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு ஆசை வந்துருச்சு, நம்ம கீபோர்டு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணேன்னா, தெர்மோக்குள்ள நானே ஒரு கீபோர்டு செஞ்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல சத்தம்லாம் வராது, ஆனா நான் வாசிப்பேன். அப்பா பார்த்தாரு, இப்படியே விட்டா புள்ள லூஸ் ஆயிரும் போல அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்து இந்த வாசி அப்படின்னு. அப்போ எனக்கு வாசிக்கவும் தெரியாது. நான் வாசிப்பேன், அது ஹார்ன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். பக்கத்துல யாராவது கேட்டா ஏன்டா கொடுமைப்படுத்துறேன். ஆனா நான் வால்யூம்லாம் மெதுவா வச்சு நான் என் ரூம்ல உருவாயிட்டே இருந்தேன். ஸோ நான் பாட ஆரம்பிச்சேன். பாடல் ஆராதனையா மாற ஆரம்பிச்சிச்சு. நிறைய வீடியோஸ்லாம் போய் அப்ப எல்லாம் பிளே ஸ்டேஷன் போய் விளையாடுவாங்க அந்த நாட்கள்ல. நான் வந்து ஐம் நாட் 90s கிரிஞ்சுன்றாங்க, இப்போ நான் வந்து 80s ஆக்சுவலி. அப்போ பிளே ஸ்டேஷன் இருக்கும். அந்த டைம்ல யூடியூப்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் போய் 10 ரூபாய் கொடுத்துட்டு 2 மணி நேரம் 10 rupees கொடுத்தா 2 hours வந்து நீங்க அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போய் கீபோர்ட் எப்படிலாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாரின் வீடியோஸ் தான் இருக்கும். இப்போதான் நிறைய தமிழ் வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அது எதுவும் எனக்கு புரியாது. ஆனா அவங்க கை வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்ப நான் அதை அப்ளை பண்ணிலாம் பாக்குறது வழக்கம். இப்படியே நான் ஒரு நாள் எக்யூப் ஆகிட்டே இருக்கேன். ஆகி நான் நல்ல ரொம்ப எங்க வீட்டுல என்ன பயங்கரம் வாசிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் மம்மி சொன்னாங்க, நீ வந்து சர்ச்ல எல்லாம் வாசிக்கணும்லாம் யோசிக்காத, உன்னோட பெஸ்ட்டை ஒரு ரூம்ல ஆண்டவர் கூட போதும் அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு வந்து யார் 4 பேருக்கு முன்னாடி போய் நம்ம ஆண்டவர் உயர்த்தணும்லாம் இல்லை. ஏன் பர்சனலா நான் ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து எங்க சர்ச்ல யூத் சர்வீஸ், அப்ப நான் ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஃபாதர் பெர்க்மேன் வந்து யதார்த்தமா உள்ள சர்ச்சுக்குள்ள நுழையிறாங்க. ஜனம் பூரா அப்படியே பின்னாடி எட்டி எட்டி பாக்குது. என்ன எவனவே நம்மளை பார்க்க மாட்டாங்க, பின்னாடி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா தலைவர் பின்னாடி இருக்கிறார். எனக்கு அதுக்கப்புறம் மூச்சும் பேச்சு எதுவுமே வரல, அமைதியாயிருச்சு. அவர் நடத்துறான்றாரு, எங்க நடத்துறது. அப்போ அந்த அந்த சர்வீஸ் முடிச்சோன்னே எங்களுக்கு கேட்டார், நீ கூட வரியா, சூப்பரா வாசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சவுல் தாவீது இந்த 2 பேரையுமே சாமுவேல் தான் அபிஷேகித்தார், சரியா? ஆனா சவுலோட கழுதையை காணான்னு சொல்லி 5 நாடுகள் கடந்து போய் அந்த இடத்துல சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, இங்க பாரு போறதான் வருவான், இவனை தான் நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ சவுல் சாமுவேல் இடத்திற்கு போகும்போதுதான் அபிஷேகிக்கப்படுகிறார். ஆனா தாவீது கதை அப்படி இல்லை. தாவீது வந்து தனிமையில ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு தெய்வ மனுஷன், அவன் ஆராதிச்சுட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றார் சாமுவேல்கிட்ட, ஏய் நீ ராஜாவா தாவீதை போய் அபிஷேகம் பண்ண போ அப்படின்னு அனுப்புறாரு. இவன் இங்க இருந்து புறப்பட்டு போறான். போய் அன்னைக்கு இருந்த ஹை பிரஸ் பிஷப்னு சொல்லலாமா, நமக்கு புரியுற மாதிரி அப்படி ஒருத்தர் தான் யாரு அப்படின்னா சாமுவேல். இவர் புறப்பட்டு போகிறார். எங்க போறாரு? தாவீதோட வீட்டுக்கே போய் அவங்க அப்பா ஈசாயிட்ட போய் கேட்கிறாரு, உன்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கானமே, ஆண்டவர் அபிஷேக சொல்றாரு. ஆண்டவர் பேர்லாம் சொல்லல, ஒவ்வொரு பிள்ளையா காமிக்கிறாரு. இவருக்கு எந்த பிள்ளை பிடிக்கலையோ அந்த பிள்ளையை இன்ட்ரடியூஸே பண்ணல. இல்ல மறந்துட்டாரான்னு தெரியல, வேணான்னு ஒரு சிலர்லாம் வந்து வீட்டுல ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை கூட ஸ்கூல்ல கூட இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட பிள்ளைங்க கூட்டு போக மாட்டாங்க. எங்க அம்மா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெஸ்ல அவங்க பண்ண தெரியாது, ஒழுங்கா பேச தெரியாதுலாம் சொல்லுவாங்க பசங்க. நான் பார்த்துருக்கிறேன் நினைக்கிறேன். அது போல இருக்கலாம், என் பிள்ளை இவனை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம்னு அவர் யோசிச்சிருப்பாரா இருக்கும் அவங்க அப்பா. ஆனா சாமுவேல் சொல்றாரு, இன்னும் ஒருத்தன் இருக்கணுமே, இவன் யாருமே லிஸ்ட்ல கிடையாது, இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆமா ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு தாவீது. சரி அவன் வந்தாதான் நான் சாப்பாட்டுல கை வைப்பேன் அப்படின்னு சாமுவேல் சொல்றாரு. அந்த ஊருக்காரங்க எல்லாம் சுற்றி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, என்னடா அவனை போய் அவனுக்காக இவர் காத்திருக்கிறாரு அப்படின்னு. அவர் வருகிறார், இவர் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடவே செய்யறாரு. நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்க தனிமையில ஆண்டவரோடு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஆண்டவர் பரிசுத்தவான்களை உங்களை தேடி வர பண்ணுவார். எதுக்குன்னா விலையேற பெற்ற ஒரு ஊழியத்தை அங்கீகரிக்கிறதுக்கு, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்றதை காண்பிக்கிறதுக்கு சிலர் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவார். என் புள்ள கூட நான் இருக்கேன் அப்படின்றத 4 பேர் பார்க்கத்தக்கதான் ஆண்டவர் அதை செய்வார். சோ உங்க மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகமும் அழைப்பும் உண்மை, அது உறுதியானது. அதை ஒரு நாளும் டோன்ட் லாஸ். அது எதற்காகவும் தயவு செஞ்சு லூஸ் பண்ணிடாதீங்க. வேற என்ன விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு ரொம்ப ரொம்ப அழகான வசனம் இருக்கும், அதை மட்டும் வாசிப்போம். ஐ திங்க் வந்து எபிரேயர் நினைக்கிறேன், எபிரேயர் 11வது அதிகாரம் 24 இருந்து 27 வரை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஒருவேளை நீங்க எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ரைட் இட். எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 24 to 27 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். மோசே யார் அப்படின்னா பார்வோன் குமாரத்தின் மகன். அப்போ அந்த டைம்ல அந்த வசனம் இப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்ல, 24. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது, பை ஃபெய்த் நாட் பை ஏஜ். உங்க ஏஜ் மேட்டரே இல்லை, அனாயிட்டிங் மேட்டர்ஸ். அபிஷேகம் மாத்திரம் பத்தாது, விசுவாசமும் கிரியும் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் ஆண்டவர் உங்களுக்கு நம்பி கொடுக்குறாரு, யூஸ் பண்ணுன்னு நீங்க பத்திரமா பாக்கெட்ல வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க பத்தியா பெர்ஃப்யூம் அப்படின்னு காமிச்சிங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. பயங்கரமா நீங்க வெறுக்க ஓடி வந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு அந்த பெர்ஃப்யூம் கொஞ்சம் அடிச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இல்ல அது ரொம்ப காஸ்ட்லி, நான் பத்திரமா வச்சிருப்பேன், ஒரு பிரயோஜனமே இல்லை. உங்க வீட்டுல ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோமே, எங்க தாத்தா காலத்துல இருந்து அந்த பல்ப் இருக்கு, நாங்க ஆன் பண்றது இல்லை. ஏன் ஆன் பண்றது இல்லை? அது எரிஞ்சிச்சுன்னா வீணா போயிடும் அப்படின்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கு. ஸோ see you have anointing. அது வந்து ரொம்ப வேல்யூவான ஒன்று, பிரைஸ்லெஸ். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கும் போது நீங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் தலையிட வேண்டாம். ஒரு மிகப்பெரிய போருக்கு உங்களை கர்த்தர் தளபதிகளா தேர்ந்தெடுத்திருக்கிறார். மிகப்பெரிய யுத்தத்திற்கு நீங்க தளபதி. இப்படி ஒரு நேரத்துல வந்து நீங்க ஓடிட்டு இருக்கும்போது, ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கும்போது சைட்ல ஒருத்தன் ஓடி வந்து உங்களுக்கு வந்து மாசா வேணுமா, ஸ்லைஸ் வேணுமா, ஸ்ப்ரைட் வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் கொடுறான்னு சொல்லுவீங்க இல்லையா? இன்னைக்கு அவ்வளவு சீரியஸான மிகப்பெரிய தேவை இருக்கு தேவ சமூகத்துல, ராஜ்யத்திற்காக. இன்னைக்கு வந்து எழுப்புதல் பத்தி பயங்கரமா மீட்டிங் எல்லாம் நடத்துறாங்க. கூப்பிட்டு வச்சு எழுப்புதல் என்னன்னு கேட்டா, எழுப்புதல் அப்படின்றது வந்து அப்படின்னு யோசிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஏன்னா ஒருத்தர் பண்றதை பார்த்துட்டு இன்னொருத்தர் பண்ற தப்பு இல்லை. ஆனா ஒரு பேர்டன் இல்லாம நான் ஊழியத்தை செஞ்சேன்னா, தரிசனம் இல்லாம நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அது வந்து விருதாவா இருக்கும். ஆகாயத்துல அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணாதபடி
நீங்க பிராக்டிஸ் வேணா ஆகாயத்துல பண்ணலாம், சண்டை ஆகாயத்துல பண்ண முடியாது, இன்னொருத்தர் கூட தான் பண்ணணும். ஆண்டவர் உங்களை பிசாசோட யுத்தம் பண்ணத்தக்கதா பழக்க வச்சு கொண்டிருக்கிறார். சில பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், நிந்தைகள், பாவங்கள், இச்சைகள் எல்லாமே வரும். இதெல்லாம் டெஸ்டிஃபைங், இதெல்லாம் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக பிசாசு கொடுக்கறது. இது எல்லாத்துல இருந்தும் உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்யணும். நீங்க ஆரோ ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை செலுத்த வேண்டிய இடத்திற்கு செலுத்தணும்னா அவருடைய அம்பரா துணியில கரெக்டா நீங்க இருக்கணும். அவர் எப்ப யூஸ் பண்ண நினைக்கிறாரோ, எவ்வளவு தூரம் உங்களை மார்க் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களை அதுல வச்சு அவர் ஃபுல்லா இழுத்து அனுப்புவார். அதனால என்ன இன்னல்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னாலும் சரி, எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது நான் மட்டும் எப்படி இருக்கணும்னா, ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்களை நம்பி தரப்போகிறார். என் டைம்ல என் கூடவே ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த அநேகர் இன்னைக்கு ஊழியத்துல கிடையாது. நீ அப்படியே பயங்கரமா போய் ஊழியம் செய்ய போறியாக்கும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு நான் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அநேகர். இன்னைக்கு ஒரு சிலர்லாம் பிரபலமான மியூசிக் டைரக்டர்ஸா இருக்காங்க. அவங்க கூட லாஸ்ட் டைம் என்னை பார்த்து மீட் பண்ணும்போது சொன்னாங்க, கல்யாணத்துல வந்து வாச்சிட்டு இருந்தாங்க, நான் அந்த வெட்டிங் நடத்தி வைக்க போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, லியோ இன்னைக்கு நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் எங்கேயோ போல, நான் அங்கேயே தான் இருக்கேன், ஆண்டவர் அவர் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப சொன்னார், இல்ல நான் அன்னைக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு நான் இப்படி ஆயிட்டேன், இப்ப பாத்தீங்கன்னா இதை விட்டு வெளியே வரவும் முடியல, பேர் ஆயிடுச்சு, இப்ப மினிஸ்ட்ரியும் அப்பப்போ பண்றோம் அப்படின்னு. அப்ப நான் அதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, ஆண்டவர் சொல்லும் போது கீழ்ப்படிஞ்சு நீங்க ஒரு விஷயத்த செய்யலைன்னா யூஸ்வலா 10ஓட 11 ஆயிடுவீங்க. என்னைக்கு ஆண்டவர் சொல்றது நினைச்சு கீழ்ப்படிஞ்சு தனிச்சு நிக்கிறீங்களோ, நீங்க செப்பரேட்டா நிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்க மேல இருக்கிற அந்த காலும் அந்த அனாயிட்டிங்கும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டார்டம் ஆண்டவர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆண்டவர் மிகப்பெரிய உயர்வுகள்ல உயரங்கள்ல உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஏன்னா நீங்க அவர் கையில் இருக்கிற, அவர் கைக்குள்ளாய் அடங்கி இருக்கிற ஒரு அம்பு. அவர் உங்களை செலுத்துகிற இடம், அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும், ஒருவேளை டிஃபெண்ட் பண்றதுக்காக, தடை செய்யறதுக்காக இருக்கலாம், இல்ல ஒரு பலவான வெட்டி வீழ்த்துக்கிறதுக்காக இருக்கலாம். அதை உங்களை கொண்டுதான் செய்யணும்னு உங்களை ஷார்பன் பண்ணிட்டே இருப்பாரு, ஆண்டவர் தயார் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்துல நீங்க பெரியவர்களா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் உங்களை வந்து வல்லமையை எங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் 1000 மடங்கு உங்களை எல்லாம் பயன்படுத்துவார் அப்படின்னு நான் பிளஸ் பண்றேன். ஐ விஷ் யூ ஆல். நம்ம ஜெபம் பண்ணலாம், சரியா? பரிசுத்த தேவன் நம்ம நிரப்புவாரா. எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஃபாதர் லார்ட். ஆண்டவரே, நாங்க உம்முடைய கரத்தில் இருக்கத்தக்கதான கருவிகளான எங்களை பயன்படுத்தும். நாங்க ஒரு நாளும் எங்களுடைய ஓட்டத்துல சோர்வுற்று ஓடாதபடி, இன்னொருத்தரை பார்த்து அது போல ஓடாதபடி, எங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்துல நாங்க பொறுமையோட ஓட கர்த்தர் கிருபை செய்யும். உங்க நாமும் பிரஸ்தாபப்படட்டும். ஆண்டவரே, இந்த கூட்டத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ நீர் அதை நடப்பிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் போல ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே, பிரத்யட்சமாய் அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் ஓவர் தேம், அவர்கள் மேல கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை வைத்து நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகள் விலகுவதாக. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், படிச்சுட்டு இருந்தாலும், எதிர்காலத்துல இதெல்லாம் செய்யணும்னு டிசைர் அவங்களுக்கு இருந்தாலும், உங்க சித்தம் அவருடைய வாழ்க்கையில நடக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உங்க சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யும். தம்பி மைக்கேலுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த என்டையர் டீமுக்காக ஐம் பிரேயிங் ஃபார் தெம். ஆண்டவரே, நீர் இதை ஆசீர்வதிங்க. உங்களுடைய தரிசனங்களையும் உங்களுடைய திட்டத்தையும் பெற்றுக்கொண்டு நேர்த்தியாவோட அநேகரை தேவன் பக்கம் திருப்புகிற கலங்கரை தீபமாய் அவர்கள் இருப்பார்களாக. உடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும். மீட்பரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Thank you all. Thank you so much. God bless you all. God bless you. Praise Lord. Praise Lord. Thank you. ஆக்சுவலா இன்னைக்கு பிரேயருக்கு வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க இதுதான் மெசேஜ் நீங்க கொடுக்க போறீங்க, வேர்ட் ஆஃப் காட் கொடுக்க போறீங்க, கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணாத இதுதான்ப்பா நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து ரசிக்கப்பட்டிருக்கோமே, ஆண்டவர் நம்மளை வச்சு என்ன யூஸ் பண்ண போறாரு, என்ன காலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போதே சேட் பாக்ஸ்ல எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அன்னைக்கு கிளியர் ஆயிட்டேன், ஆண்டவர் எனக்கு என்னோட பேசிட்டாரு, எனக்கு என்ன இது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம அண்ணன் என்னை மறந்துட்டாரா, ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அண்ணன் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், ஆமா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னா உங்க கிஃப்ட் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் நான். ஓகே, ஆக்சுவலா நான் இப்ப சொல்லப்படுறது அண்ணனுக்கே தெரியாது. அண்ணனும் அக்காவும் நம்ம பிரேயர் டீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரேயர் டீம் வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தி போட்ட மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஐ மீன் வந்து ப்ராப்ளம்ஸ் எதுக்காண்டி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணதுனாலதான்
இன்னைக்கு 1000 டேஸை நாங்க கிராஸ் பண்ணி இவ்வளவு நாள் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க ப்ராப்ளம் சொன்னோன்னா நீங்க தப்பான இதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நான் ஏனுக்கு நான் ப்ராப்ளம் சொன்னேன் அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இந்த ப்ரேயரை ஸ்டாப் பண்ற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. நிறைய வந்து பிளெஸிங்ஸே ஸ்டாப் பண்ணுச்சு. நாங்க என்னடா இப்படிலாம்